வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நான் ஒரு காணொளியை தொகுத்து வழங்கியிருந்தேன். அந்த காணொளியில் நான் எடுத்து வைத்திருந்த பல செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பல நண்பர்கள் எனக்கு பாராட்டை அளித்திருந்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தெளிவான பாதை அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், இவைகளை மையப்படுத்தி நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளிகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் அதே நோக்கில் பயணிங்கள் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். அது மகிழ்ச்சியான ஒன்றுதான். காரணம், நாம் எடுத்து வைக்கக்கூடிய பாதை தெளிவானதாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கரத்தட்டலாக அல்லது பாராட்டாக அவைகளை பார்க்க முடிகின்றது. எங்களுடைய இந்த வலையொலியில் பல விடயங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் உங்கள் சமூகத்திற்கு அவைகள் எட்டுகின்ற பொழுது நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்கின்ற விதங்கள் எங்களை உயர்வடைய செய்கின்றது. அதற்காக உங்களுக்கு ஒரு நன்றி. இன்று என்ன விடயத்தை குறித்து பேசுவது என்கின்ற பொழுது பருத்தித்துறை. இந்த பருத்தித்துறையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினை சார்ந்தவர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த பருத்தித்துறையில் அதிகாரத்தை செய்ய முடியும் என்பது இப்பொழுது ஒரு நிலையாக இருக்கிறது என்பது பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் நிறுத்தப்பட்டவர்கள் பெரும் தோல்வியை சந்தித்து விட்டார்கள், அவர்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாத களம் அமைந்துவிட்டது என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் இங்கு ஒரு விடயத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய அரசு, அது தமிழரசு கட்சியின் சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே அறிந்தவர்கள். ஐயா சுமந்திரன் அவர்கள் பல மேல்நாட்டு தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைக்கின்ற பொழுதெல்லாம் ஐயா சுமந்திரன் என்கின்ற பெயரை பதிவு செய்யாமல் அவைகளை எடுத்து வைக்க முடியாது. காரணம், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரோடு மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்கின்ற கதைகளை நான் இங்கு எடுத்து வரவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் அவர் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்றார். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அரசியல் கட்சிகள் ஆதரிக்கவில்லை. சுயேட்சை என்கின்ற அடையாளத்தோடு அந்த தேர்தல் களத்திலே அவர் நிற்கின்றார். அவருக்கு மக்களுடைய ஆதரவு மட்டும்தான். சின்னம் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சின்னத்திலே அவர் நிற்கின்றார், ஊசி சின்னத்தில் நிற்கின்றார். தேர்தல் முடிவுகள் வருகின்றது. தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 27,000 வாக்குகள் பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிவிடுகிறார். ஆனால் ஐயா சுமந்திரன் அவர்கள் 10,000க்கும் கீழ் வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்து விடுகிறார். இங்கு பார்க்கக்கூடிய களம், அரசியல் தளத்திலே பயணித்து கொண்டிருந்த ஐயா சுமந்திரன் அவர்கள் அரசியலை மையப்படுத்திய களத்திலே அவர் நெடுங்காலம் தொடர்பில் இருந்த ஒரு மனிதர். அவர் தோல்வியை சந்திக்கின்றார். ஒரு சுயேட்சையாக நிற்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெற்றியை சந்திக்கின்றார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த பாதை ஒரு தெளிவான பாதையாக இருந்திருக்கிறது என்பதை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தமட்டில் பல குழப்பங்கள் நடந்தன. முதலிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை தெளிவும் படுத்தியிருந்தார். இந்த தேர்தலில் நாங்கள் பல குழப்பங்களோடு தான் பயணித்திருக்கின்றோம். எங்களுக்கென்று ஒரு கட்சி அலுவலகம் இல்லை. யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்கின்ற தேர்வை கூட எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழல். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கு ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கான அந்த வேட்புமனு தாக்கலுக்கான பணங்களை எடுத்து வைக்கக்கூடிய நிலைமையை நான் உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்திருந்தது. இப்படி ஒட்டுமொத்தமாக என்னை சார்ந்த ஒரு களமாகத்தான் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய களமும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய களங்களும் மற்றவைகளும் அமைந்திருந்தன. ஆனால்
அதன் பின்பு நடந்த ஒரு அரசியல் நகர்வு என்று கூட சொல்லலாம், அல்லது எங்களை அரசியல் களத்தில் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக தடுத்த ஒரு விடயம் என்று கூட சொல்லலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள். அரசு கொண்டு வந்திருந்த சட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்த விடயத்தை தமிழரசு கட்சிக்கு அறிவித்திருந்த அரசு சுயேட்சையாக நின்ற அந்த அணியினருக்கு அறிவிக்கவில்லை. எனவே பிறப்பு சான்றிதழ் கொண்டு போய் கொடுக்காத ஒரு சூழலில் அந்த பெரும்பாலானவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. நின்றவர்களும் மிக குறைவு. அவர்களுக்கான களமும் அவர்களுக்கான தேர்தல் பிரச்சாரங்களும் ஒரு குழப்பத்திலேயே பயணிக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நின்ற ஒருவர் பருத்தித்துறையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விடயம் இலகுவான ஒன்றல்ல. ஒரு சுயேட்சையாக நிற்கக்கூடிய குழுவை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய களமும் அவர்களை மையப்படுத்தி தான் பருத்தித்துறையில் அந்த அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அமையும் என்கின்ற விடயமும் புறந்தள்ளக்கூடியது அல்ல. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு சறுக்கல் மட்டும்தான். அடுத்த நகர்வுகளுக்குள் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். இது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தி. அதுபோல தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய செய்தி, தற்பொழுது யாழ் நகராட்சியை யார் கைப்பற்றுவது, இதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டன. ஒரு படிக்கு மேலே போய் அனுரா கட்சியை சார்ந்தவர்களையும் அனுசரித்து இந்த கூட்டணியை அமைத்து சுமந்திரன் அவர்களுடைய மேற்பார்வையில் நிற்கக்கூடியவரை அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம் என்கின்ற ஒரு வார்த்தைகளும் விழுந்து கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மையப்படுத்தி சில விடயங்களை பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று அதன் அடிப்படையில் யாழ் நகராட்சியை கைப்பற்றி அதிலே அவர்களுடைய சார்ந்தவர்கள் ஆளுகை செய்தால் அது ஒரு மாற்றமான களமாக இருக்கும். ஆனால் இங்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் பல கூட்டணிகளோடு அமையக்கூடிய களங்களாக இருக்கின்றன. இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் சாதித்ததை நிறைவேற்ற முடியுமா என்கின்ற கேள்விகள் இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கின்றார். அதே வேளையில் தையீட்டு விகார் விடயத்தை மையப்படுத்தி, அதாவது தையீட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மையப்படுத்தி இப்பொழுது நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்கள் தையீட்டு விகார் அல்லது தையீட்டு விகார் நடத்துவதற்கும் அங்கு வழிபாடுகள் நடத்துவதற்கான களங்களை இவர்கள் முறியடிப்பதற்காகவோ அல்லது அந்த களங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான போராட்டங்களை எடுத்து வைத்தாலோ, அதற்கான ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கினாலோ இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது வருகின்ற இந்த 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை எந்தவித போராட்டத்தையும் இவர்கள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதை மையப்படுத்தி ஒரு நீதிமன்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பதை விட ஆட்சி எப்படித்தான் மாறிக்கொண்டு இருந்தால் கூட தமிழர்கள் விடயத்தில் சிங்களர்கள் சிங்களர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. இங்கு தையீட்டு விகார் தமிழர்களுடைய மனங்களை பாதிக்கின்றது என்கின்ற விடயத்தை எல்லாம் அவர்கள் புறந்தள்ளிவிட்டு அங்கு வழிபாட்டு முறைமைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன வழிமுறைகள் செய்யலாம் என்கின்ற கணக்கீட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களங்களையும் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தற்பொழுது உள்ள சூழலில்
பல விடயங்களில் தமிழர்களை பின்தள்ளக்கூடிய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இதனையெல்லாம் மையப்படுத்தி பல நேரங்களில் பலர் சொல்லக்கூடிய கருத்துகள் ஒரு வியப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் வேதனையாக இருக்கலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இப்பொழுது நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான். ஒரு தெளிவான சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமைக்கான தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்றால் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற மனிதரை போன்றவர்கள் அரசியல் களத்திற்குள் வரவேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.